ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஆதி லக்ஷ்மி மேனன் சிம்ரன் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற சப்த மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா, மூணார்ல ஒரு பெரிய காலேஜ்ல 3 பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இறந்து போறாங்க. இதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா காலேஜ்ல பேய் இருக்குன்னு பயத்தை கிளப்பி வர விடுறாங்க. இதனால இந்த விஷயம் பெருசா போயிடக்கூடாதுன்னு, இது கொலையா இல்ல தற்கொலையா இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி பேய் தான் இருக்குமான்னு விசாரிக்கிறதுக்காக பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்க நம்ம படத்தோட ஹீரோவான ஆதி வர சொல்றாங்க. ஆதியும் பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் இருக்காது, நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அப்பதான் அதே காலேஜ்ல ஜூனியர் லெக்சரா இருக்கிற நம்ம லட்சுமி மேனனுக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அப்படி இந்த கொலைக்கும் லட்சுமி மேனனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி காலேஜ்ல பேய் இருக்கா இல்லையாங்கிறத அந்த படத்தோட கதையேங்க. படத்துல ஆதியோட நடிப்பும் சரி, அதே மாதிரி நம்ம லட்சுமி மேனன் அவங்களோட நடிப்பும் சரி, அவங்க நடிப்பை தவிர்த்து மத்த இந்த படத்துல நடிச்ச எம்.எஸ். பாஸ்கரா இருக்கட்டும், லைலாவா இருக்கட்டும், சிம்ரனா இருக்கட்டும், எல்லாரோட நடிப்பும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா எதுவுமே இல்ல. அதே நேரம் படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா வேற லெவலா இருந்திருக்கும். தமனோட பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்லாம் பாத்தீங்கன்னா தெறிக்க விட்டுருந்தாங்க. அது படத்துல பேய் வருதான்னு எதிர்பார்த்து பயந்ததை விட சவுண்ட் எஃபெக்ட் என்ன நிறையவே இடத்துல பயப்பட வச்சதுங்க. ஏற்கனவே படத்தோட டைரக்டர் அறிவழகன் பாத்தீங்கன்னா ஈரம் படத்துல தண்ணியை வச்சு கதையை தெறிக்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா சவுண்டு வச்சே நம்மள மிரள விட்டுருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படின்னா போரிங்கே இல்லாம அடுத்தது என்ன நடக்கும்னு நம்மள சீட்லயே இருந்து எந்திரிக்க விடாம பார்க்க முடியாத ஒரு நல்ல படம் தாங்க. ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.